ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்ப்போமா. ஒயிட் ரைஸ், மோர் குழம்பு, மரவள்ளிக்கிழங்கு பொரியல், மாங்காய் ஊறுகாய். ஒயிட் ரைஸ் வந்துட்டு நான் குழையாக வடிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மோர் குழம்புக்கு குழையாக வடிச்சிருக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. மோர் குழம்பு வந்துட்டு கேரளா ஸ்டைலில் தான் நான் வச்சுருக்கேன். இதோடய ரெசிபி வந்துட்டு நான் வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். மரவள்ளிக்கிழங்கு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். எங்ககிட்ட வந்து மரவள்ளிக்கிழங்கு தான் இருந்துச்சு. அதனால் நான் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் தான் பண்ணேன். உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு ரெசிபியோடு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்ப்போமா. ஒயிட் ரைஸ், மோர் குழம்பு, மரவள்ளிக்கிழங்கு பொரியல்,